لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை 23 தராவி நிலை பெற்றிருக்குது. 27 ஜுசு ஓதப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு சூறாவிலிருந்து தராவி ஆரம்பமாச்சு. அர் ரஹ்மான் அப்படின்ற சூறா. அந்த சூறாவுக்கு பேர் என்னன்னு சொன்னா அருசுல் குரான், மணப்பெண், குரானுடைய மணப்பெண் என்பதாக அந்த சூறா அர் ரஹ்மான் சொல்லப்படும். அல்லாஹாலா ஒவ்வொரு சூறாக்கும் ஒரு சிறப்பு கொடுத்துருப்பான். இந்த சூறால 2 அழகு இருக்கு, சொல் அழகு, கருத்து அழகு. 2 அழகுமே அல்லாஹ் கொடுத்துருக்கான். குரான்ல இசை இருக்கான்னு கேட்டா இசை இருக்கு. ஒரு சஹாபி இரவுல குரான் ஊத்திட்டு இருக்காங்க. இப்ப சலாசம் அந்த பக்கம் வரும்போது அந்த ஓதன குரானை ரசிச்சு சலாசம் கேட்கறாங்க. மறுநாள் ஃபஜ்ர் தொழுது பிறகு சொல்றாங்க, அபு மூசா அஷ்ஷரி அந்த சஹாபி பேரு, நீங்க குரானை வந்து நான் ரசிச்சு கேட்டுருந்தேன் அப்படின்னு சொன்ன போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குரல் வளர்த்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சலாசம் சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபியை சொல்றாரு, நான் இனிமே நீங்க நின்று கேட்கறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் அழகா ஓதிருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குரான்ல இசை இருக்குது, இசை அழகு என்பதாக சொல்றாங்க. இந்த அர் ரஹ்மான் சூறாவை பத்தி நம்ம போன தராவிலே விரிவா பார்த்துட்டோம். அதனால இதை பத்தி சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கு அடுத்த சூறாவான வாக்கியா சூறால ஒரு 2 ஆயத்தை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். அர் ரஹ்மான் சூறால அல்லாஹ் மனிதனுக்கு செஞ்ச உபகாரத்தை பத்தி சொல்றான். குறிப்பா 3 உபகாரம். மனிதன் படைப்பதற்கு முன்பாக செஞ்ச உபகாரத்தை பத்தி சொல்றான். 2வது மனிதன் படைத்த பிறகு செஞ்ச உபகாரத்தை அல்லாஹ் சொல்றான். 3வது சொர்க்கத்தில் உள்ள உபகாரத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்படி அந்த அர் ரஹ்மான் சூறா ஒரு அழகான ஒரு சூறா, இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் இடையில சொல்றான், ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். இந்த உபகாரத்துல, இந்த அல்லாஹ் கொடுத்த உபகாரத்துல எதை பொய்யாக்குறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த சூறால திரும்ப கிட்டத்தட்ட 37 இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். ஒவ்வொரு உபகாரத்தை சொல்லி இந்த உபகாரத்தை நீங்க பொய்யாக்குறீங்களா, இந்த உபகாரத்தை பொய்யாக்குறேன்னு சொல்லி 37 இடத்துல அல்லாஹ் சொல்றான். அர் ரஹ்மான் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாஹ்வோட 99 பேர்ல அர் ரஹ்மான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். வேற எந்த சூறாவும் அப்படி ஆரம்பிக்கல. 99 பேர்ல எந்த பேரை சொல்லி ஒரு சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கல. அர் ரஹ்மான் வார்த்தையை தவிர வேற எந்த பேரை சொல்லி அல்லாஹ் குரான் ஆரம்பிக்கல. இன்னொரு தப்சீல சொல்லுவாங்க, 99 பேர்ல சிகரம் உயர்ந்த பேர் எதுன்னு சொன்னா அர் ரஹ்மான் அப்படின்னு உலமாக்கள் சொல்றாங்க. அதனால அல்லாஹ் அர் ரஹ்மான் உயர்ந்த ஒரு திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லமல் குரான் எதுன்னு சொன்னா உலகத்துல அறிவியலுக்கே சிகரம் எதுன்னு சொன்னா அந்த குரான் தான். குரான்ல எல்லா அறிவும் இருக்குது. வானவியல், வணிகவியல், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், குடும்பத்தை எப்படி நடந்துக்குது, அரசியல், ஆன்மீகம் எல்லாம் புரிந்ததுதான் குரான். இந்த குரான் தான் எல்லா அறிவிக்கும் சிகரம். அதனால அல்லாஹ் குரானை கொண்டு ஆரம்பிக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலக்கல் இன்சான். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான். அந்த படைப்பினங்களே சிகரம் எது தெரியுமா? சிகரம் சொன்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். சிகரம் எதுன்னு சொன்னா மனுஷன் தான். அதனால அல்லாஹ் மனிதனை கொண்டு அடுத்த ஆயத்துல ஆரம்பிக்கிறான். அல்லமுல் பயான், அல்லாஹ் பயானை கத்துக் கொடுத்தா அப்படின்னு சொன்னான். பயான் அப்படின்னு சொன்னா பேச்சை கத்துக் கொடுக்குறது, எழுத்தை கத்துக் கொடுக்குறது, செய்தியை கத்துக் கொடுக்குது. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு சொன்னா பேசி புரிய வைக்கலாம், அல்லது எழுத்து மூலமா எழுதி புரிய வைக்கலாம், அல்லது செய்கை செஞ்சு புரிய வைக்கலாம். இது வேற எந்த உயிரினுக்கும் அல்லாஹ் கொடுக்கல, மனுஷங்க மட்டும் தான் கொடுத்தா. திறமையின் சிகரம் இந்த பயான் என்பதாக சொல்றாங்க. இப்படி அர் ரஹ்மான் சூறால நிறைய விஷயங்கள் பொதிந்திருக்குது. நம்ம இந்த அர் ரஹ்மான் பத்தி நம்ம போன தராவிலே பார்த்துட்டோம். அதனால அதுக்கு அடுத்த சூறாவான வாக்கியா ஒரு மிகப்பெரிய ஒரு சூறா. வாக்கியால ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் இந்த வாக்கியா சூறா தினமும் மாலையில ஓதுறாங்களோ அவங்களுக்கு வறுமை என்பதே ஏற்படாது, யாருக்கும் யார்ட்டையும் போய் நிக்க மாட்டாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால வாக்கியா சூறா தினமும் ஓதுறோம். அந்த முதல் 2 ஆயத்தா இதா வக்வாத்தில் வாக்கியா அல்லாஹ் சொல்றான், மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்படுவதை பத்தி அல்லாஹ் சொல்றான். லைசலி வகாத்தியா காதிபா, அந்நிகழ்ச்சி பொய்யாக்கோ எதுவும் இல்லை. அதாவது நாளைக்கு மறுமை ஏற்படும், அந்த மறுமையை ஏற்படுறதுக்கு நீங்க பொய்யாக்குறீங்களா, பொய்யாக்க விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த நிகழ்ச்சியை பத்தி அல்லாஹ் தெளிவா சொல்றான். கியாமத் நாள் கட்டாயம் வரும், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஈமானுடைய ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை கியாமத் தான் வரும்ன்றது நம்புறது தான். மௌத்தான பிறகு உயிர்ப்பிக்கிறது இஸ்லாம் நம்புறாங்க இல்லையா, அதான் அல்லாஹ் சொல்றான். எல்லாருக்கும் டவுட் இருக்கும், மௌத்தான பிறகு எப்படி அல்லாஹ் திரும்ப உயிர்ப்பிப்பா? நமக்கு ஒரு டவுட் எல்லாத்துக்கும் வருது இல்லையா. ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கபரை தோண்டி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. எப்படி அல்லாஹ் தஆலா ஒண்ணுமே இல்லாத அந்த கபர்ல இருந்து எப்படி திரும்ப உயிர்ப்பிப்பா? இப்போ நம்ம இப்படி மௌத்தாயிட்டோம். சில பேரு தண்ணியில மூழ்கி மௌத்தாயிருப்பாங்க, காட்டு விலங்குகள் கடிச்சு மௌத்தாயிருப்பாங்க, தீயில எரிஞ்சு மௌத்தாயிருப்பாங்க, மலையிலிருந்து குதிச்சு மௌத்தாயிருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அல்லாஹ் இப்படி உயிர்ப்பிப்பா? இந்த டவுட் எல்லாத்துக்கும் வருது இல்லையா. ஒரு அறிவியல் ஜெர்மனி சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஜான் சிஸ்பேசன் அப்படின்ற ஒருத்தர் 1935 இந்த ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணும் போது ஆராய்ச்சி எல்லையில ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு.
மனிதனோட உடம்புல எல்லா பாட்டும் அழிஞ்சு போகுது, மண்ணோட மண்ணா போயிடுது. ஆனா ஒரு சின்ன வித்து, ஒரு வித்து அளவு மட்டும் எப்ப பல வருஷம் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அழியாது என்பது கண்டுபிடிக்கிறார். இது மூலியமாக அவர் உலகத்தை உயர்த்துறார். ஆனா அல்லாஹ் அதை முன்னாடி குர்ஆன்ல ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, உலகத்துல எல்லாமே அழிஞ்சிடும். அந்த மைய பகுதிக்கு அந்த பேர் சொல்றாரு பிரமிஸ்டி 6 அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும், அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கிறான் என்பதை அந்த சயின்டிஸ்ட், ஜெர்மனி சயின்டிஸ்ட் மக்களுக்கு உணர்த்தி காட்டாரு. அதான் அல்லாஹ் சொல்றான், ஒரு கருவறையில ஒரு சிசு உருவாகுதுன்னா ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேரும் போது கருவறை சிசு உருவாகுது. அது கரெக்டா 15 நாள் ஆன உடனே அந்த துளி உள்ள போய் அந்த கரு உருவாகிறதுக்கு முதல் ஸ்டார்டிங்ல 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கோடு மாதிரி ஒண்ணு வருது, ஒரு கோடு மாதிரி வருது. அந்த கோடு சுருங்கி சுருங்கி கரு வளர வளர கரெக்டா முதுகு தண்டு வால் பகுதியில போய் அது ஜாயிண்ட் ஆயிடுது. அந்த வால் பகுதி, முதுகு தண்ட கடைசியில வால் பகுதியில ஒரு சின்ன பிட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான் என்பதாக அறிவியல் ஆராய்ச்சி சொல்றாங்க. எதாவது அல்லாஹ் முன்னாடியே குர்ஆன்ல சொல்லிட்டான், ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க. கியாமத்தா வருது, எந்த கியாமத்தா சமீபத்தில் அல்லாஹ் ஒரு மழையை அனுப்புவான். அந்த மழை பெஞ்ச உடனே உலகத்துல எல்லா கபல் அடக்கம் பண்ண எல்லாரும் ஏன்சிருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத்தா வரைக்கும் அல்லாஹ் படைச்ச எல்லா படைக்கும் அந்த மழை மூலமாக அல்லாஹ் எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சோம். டோட்டலா எல்லாரும் நபிமார்கள், வலிமார்கள், சஹாபாக்கள், ரசூல்மார்கள் எல்லாருமே ஏன்சிடுவாங்க, கபூர்ல ஏன்சிடுவாங்க. இப்படி எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு பொட்டல் மைதானம், ஒரு பூமி இருக்குது. அந்த பூமியில மழை பெஞ்ச உடனே அந்த பூமியில இருந்து வித்துறது ஒரு செடி, அப்பப்ப செடி வளர ஆரம்பிச்சிடும், பில்லு வளர ஆரம்பிச்சிடும். அந்த மழை பெய்ஞ்சு முன்னாடி நீங்க தோண்டி பார்த்தோம் சொன்னா அங்க எந்த விதையுமே இருக்காது, இருக்கும் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா மழை பெய்ஞ்ச உடனே அந்த விதை முளைச்சி செடி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அந்த பூமியில தோண்டி பார்த்தா எந்த வித்துமே இருக்காது, ஆனா மனிதன் அந்த சின்ன ஒரு டாட்டு மாதிரி இருக்கும், அதை வச்சுதான் அந்த முதுகு தண்ட வால் பகுதியில அந்த புள்ளி இருக்கும். எல்லா உலகத்துல மண்ணை புதைச்சா எல்லாமே அழிஞ்சிடும், எல்லாமே டோட்டலா எலும்பு முதற்கொண்டு எல்லாமே அழிஞ்சிடும். சில பேர் எலும்புலாம் அழியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பு முதற்கொண்டு எல்லாமே அழிஞ்சிடும் என்பதாக அறிவியல் ரீதியாகவும் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லிட்டான், ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்லிட்டாங்க. எலும்பு முதற்கொண்டு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த சின்ன புள்ளி ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும், அது இருக்கும் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது மூலியமா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் உயிர்ப்பிப்பா என்பதாக சொல்றாங்க. நமக்கு இப்ப கேள்வி வர மாதிரி முன்ப காலத்திலேயே நமக்கு இப்படி கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் அல்லாஹ் நபியை வச்சு இதை டெஸ்ட் பண்ணிட்டான். ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி பேர் உங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, கைஃப துஹில் மௌத்தா, யா அல்லாஹ் நீ எல்லாத்தையும் மௌத்தா ஆகிட்ட, மௌத்தான பிறகு இது உயிர்ப்பிப்பியா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகத்துல கேட்கல, நமக்கு அல்லாஹ் படிப்பினை பெறதுக்காக வேண்டி முன்னாடி பல நூறு வருஷத்துக்கு முன்பாக, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கால ரப்பி கைஃப துஹில் மௌத்தா, யா அல்லாஹ் நீ எப்படி உயிர்ப்பிப்ப? அல்லாஹ் கேட்கான், கால அவல் துமின், இப்ராஹிம் ஈமான் கொள்ளலையா கேட்பேன். ஈமான் கொண்டேன், பலாக்கி நீ எத்தமே கல்வி, என் கல்வி கொஞ்சம் சந்தோஷமடைய நிம்மதியும் நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அப்பவே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது அல்லாஹ் அப்பவே சொல்றான், குது அரபத்த மின தை, 4 பறவை புடி. இப்ராஹிம் அல்லாஹ் கட்டளையிறான். குர்ஆன்ல சூரா பக்ரால இந்த ஆயத்து வருது, 4 பறவை புடி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த 4 பறவை சொல்லி ஹதீஸ் விளக்கம் தராங்க, மயிலு, புறா, காக்கா, சேவல். அந்த 4 பறவை குறிச்சு இலை, அதை வந்து பார்த்தா பிரிச்சு அல்லாஹ் சொல்றான், மயில் ரக்கைய, கோழி ரக்கைய, சேவல் ரக்கை எல்லாத்தையும் பிரிச்சு ஒன்னா கறி கலந்துட்டு தலையை மட்டும் உன் பக்கத்துல வச்சுக்க. மயிலு, சேவல், புறா, காக்கா சுத்தி வச்சுட்டு அந்த கறியை ஒன்னா கலந்துட்டு இதுல கொஞ்சம் அதுல கலந்து 4 பக்கம் மலையில உட்காந்து 4 மலையில சுத்தி வச்சுட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். 4 மலை இப்ராஹிம் வச்சுட்டு சும்மா உதுகுன்னா ஏத்தினக்க சையா, அந்த மயிலு அந்த 4 பறவையும் நல்லா பழகிட்டாங்க. பழகி கூப்பிட்டா வர மாதிரி பழகிங்க. பழகின பிறகு அதை ஒன்னா பிக்ஸ் பண்ணி கறந்து கறியாக்கி தலையை மட்டும் வச்சு மித்த எல்லா பக்கமும் 4 பக்கத்தை வச்சு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஒன்னா, எல்லா கறியும் ஒன்னா சேர்த்து, தலையை தவிர எல்லா கறியும் ஒன்னா சேர்த்து 4 மலையும் கொஞ்சம் வச்சுட்டாங்க. இப்ப கூப்பிட சொல்ல அல்லாஹ் தஆலா, இப்ராஹிம் கூப்பிடு அப்படின்னா உடனே இப்ராஹிம் கூப்பிடுறாங்க, மயிலே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்க இருந்து கால் கொஞ்சம், தலை கொஞ்சம், சதை கொஞ்சம், எல்லா மலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்ந்து இப்ராஹிம் கிட்ட முன்னாடி வந்து அந்த தலைக்குள்ள ஒன்னா சேர்ந்து மயில் உயிராயிடுச்சு. அப்புறம் காகமே வா அப்படின்னு இப்ராஹிம் கூப்பிடுறாங்க. இது கதை கிடையாது, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பக்ரா சூரால இருக்குது. காகமே வா அப்படின்னு சொன்னோடனே அங்கங்க மலையில கொஞ்சம் கொஞ்சமா சதையெல்லாம் ஒன்னா சேர்ந்து காக்கா தலை கூட ஒண்ணு சேர்த்து காக்கா பறந்து போச்சு. இப்படி அதுக்கு புறாவே வா, சேவலை வான்னு கூப்பிடுறாங்க. 4 உயிர்ப்பு அல்லாஹ் சொல்றான். இப்படிதான் உயிர்ப்பிப்பான் அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் எல்லாத்தையும் மிகைச்சவன் அப்படின்னு சொல்லி காட்டான். இந்த மாதிரிதான் சித்தங்களை எப்படி தீயில எரிஞ்சு போனாலும் சரி, சாம்பலோட மண்ணோட மண்ணா மக்கி போனாலும் சரி, சில பேர் அதை சில சமுதாயத்துல உடலை எரிச்சுட்டு அந்த சாம்பலை கொண்டு போய் கங்கையிலே எங்கே போய் கரைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்படி நீங்க தண்ணியில கரைச்சாலும் சரி, மீன் வயிற்றுக்குள்ளே போனாலும் சரி, சிங்கப்புலி கரடி செத்து போனாலும் சரி, மேல இருந்து குதிச்சு சுக்குநூறா உடல் செதறி போனாலும் சரி, நீங்க எப்படி போனாலும் நான் இப்படிதான் உயிர்ப்பிப்பேன்னு சொல்லி அல்லாஹ் காமிச்சான்.
அதே சூரா பக்ரால ஒரு நபி உசைத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல ஊரு பக்கம் நடந்து போறாங்க. நடந்து போனா ஊரு ஃபுல்லா செதற மடிஞ்சு பால் அடிச்சு போகுது. ஊர் ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம ஒரு புயல வந்து எப்படி இருக்குமோ எல்லாம் அடிச்சு போச்சு, ஒண்ணுமே இல்லாம கிடக்குது. அப்போ உசைர் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் இந்த உயிரின் இந்த இந்த ஊரெல்லாம் எப்படி திருப்பி செழிப்பாப்பான், எப்படி திருப்பி எல்லாம் பழையபடி ஆக்குவான்னு சொல்லி நினைக்கிறேன். நினைச்சிட்டு ஒரு மரத்துக்களை எப்படி தூங்கிட்டாங்க. ஒரு கழுதியில வராங்க, ஒரு டிஃபன்ல திராட்சை ரசமும் ஒரு டிஃபன்ல ஒட்டி துண்டு வச்சிருக்காங்க. வச்சுட்டு அந்த மரத்துக்கடியில கழுதியை கட்டி போட்டு தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்துச்சு பாக்குறாங்க, எஞ்சி பார்த்து கேட்கறாங்க, அல்லாஹ்ல கேட்கறான், உசைர்ட்ட கேட்கறான், கால கம் லபிஸ்த, உசைரே எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் தூங்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க காலையில படுத்து மாலை ஏஞ்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கறாங்க, உசைர் எத்தனை நாள் தூங்குறேன்? அவங்க சொல்றாங்க, லபிஸ்து யௌமன் அபாலின், ஒரு நாள் இல்ல 2 நாள் தூங்கிருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், பல் லபிஸ்த மியத் ஆமீன், நீ ஒரு நாள் 2 நாள் தூங்கல உசைரே, 100 வருஷம் தூங்கி இருக்கு. அல்லாஹ் சொல்றான் 100 வருஷம் தூக்கத்தை கொடுத்தான். பந்துர் இலா ஹிமாரிக்க, உன் கழுதை பாரு. அல்லாஹ் சொல்றான் 100 வருஷம் தூங்கல ஏஞ்சி கழுதை பாரு சொன்னே, கழுத ஒண்ணுமே இல்லாம மக்கி போய் ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒரு சின்ன பிட்டு மட்டும் எலும்பு கிடக்குது, எல்லாம் மக்கி போச்சு. அல்ல ஆச்சரியம் தெரியுமா, அந்த கழுதை கட்டி போட்ட கயிறு மக்காம ஃப்ரெஷ்ஷா இருக்குது, ஆனா கழுத மக்கி போச்சு. 100 வருஷம் கழுது எப்படி இருக்கும், மக்கி போய் ஒண்ணுமே இல்லாம கிடக்குது. அல்லாஹ் சொன்னா பந்துல தாமிக்க, உன் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு திராட்சை ரசத்தையும் அந்த ரொட்டி பீஸும் கொண்டு அதை பார்த்து சொன்னேன். அந்த திராட்சை ரசம் திறந்து பார்க்க திராட்சை ரசம் ஃப்ரெஷ்ஷா நல்லா சும்மா நல்லா வாசனையா இருக்குது, ரொட்டியும் ஒண்ணுமே ஆகல. அல்லாவோட ஏற்பாடு அதுதான். கழுதைய மக்க வச்சுட்டான், கழுத்தை கட்டின கயிறை மக்க வைக்கல, அந்த ரொட்டியும் ரசமும் திராட்சை ரசமும் அப்படியே வச்சு. அல்லாஹ் சொல்றான், இப்படிதான் எப்படி உயிர்ப்பிப்ப நீங்க சந்தேகம் நீ கேட்ட இல்லையா உசைரே, உன் மனசுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்லையா, எப்படி இந்த உயிரை அல்லாஹ் புதுப்பிப்பான்னு, இப்படிதான் நான் உயிர்ப்பிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆக அல்லது சுப்ஹானஹு தஆலா இப்படிதான் கியாமத்தை முத கொண்டு எல்லாரையும் உயிர்ப்பிப்பேன் என்பதை சொல்லி கேட்டான். நம்ம மூமினோட நம்பிக்கை அதுதான். யார் எப்படி மௌத்தா போனாலும் அல்லாஹ் தஆலா திரும்ப உயிர்ப்பிப்பா என்று நம்பணும். ஒரு ஈமான நம்பிக்கை அதுதான். அல்லது சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை முழுமையாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்ய தௌஃபீகை வல்லாஹ் அமலைக்கும் தந்தால் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.